இந்த 24 மணி நேரம் இந்த சோபாவில் வந்து டிவியை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? வேலை வெட்டிக்கு தான் போகிறது கிடையாது. வீட்டில் இருக்க வேலையை பார்த்தா என்ன? நேற்று ராத்திரி விரிச்ச பாய் அப்படியே கிடக்குதா? இதை மடக்கி தான் போடுவோம் ஏதாவது தோணுதா உங்களுக்கு? நானும் இதை மடக்கி போடலான்ட்டு தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால் குனிய முடியல, அதனால தான் அப்படியே விட்டுட்டேன். வேலை வெட்டிக்கு போனாலும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், வேலை பார்க்க தோணும். இப்படி வீட்டில் சும்மா உட்காந்துட்டு செல்லத்தை விளையாட்டா உட்காந்துக்கிட்டு இருந்தாக்கா எப்படி குனிய முடியும்? இந்த பாயை மடக்கி போடலங்கிறதுக்காக என்ன வாயத்தை எல்லாம் வந்து தடிப்பா வருதா? செனத்தை கிளங்குறா என்ன பார்த்து? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எது சொன்னாலும் உடனே கோவம் மட்டும் வந்துருது. நான் பல தடவை சொல்லிவிட்டேன், போய் இந்த டாக்டரை பார்த்து இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு. அதை கேட்கல நீங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு தானே போய் டாக்டரை பார்த்துட்டு வந்தா என்ன? அம்மா நீ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு தான் இருந்தா, அதை நான் மறந்துட்டேன். இனி நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க பாய், என்ன செய்ய? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருந்தா ஏன் டாக்டர் உங்களை பார்க்கறதுக்கு இங்கே ஆஸ்பத்திரிக்கு வர போறேன்? முடியாம தானே இங்கே வரேன். நம்ம வைத்தியத்துக்கு அப்புறம் உங்களை வந்து இந்த வார்த்தை கேட்க முடியாது பத்தியெல்லாம். நல்லா இருக்கிறீங்களா இல்லையாண்டு அதுக்காக தான் வந்த உடனே கேட்டுக்கிறது நல்லா இருக்கிறீங்களா என்னான்ட்டு. நீங்க வந்து தப்பா நினைக்காதியா. என்ன டாக்டர் சொல்றியா? வைத்தியத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்க முடியாதா? நான் சொன்ன ஒன்றும் பயந்துட்டீங்களாக்க? நம்ம வைத்தியம் எப்பவுமே நல்லா இருக்கும். இது ஒரு காமெடிக்காக சொன்னது. நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். டாக்டர் டாக்டர் உன்னோட பல தடவை சொல்லிவிட்டு அப்படி பதறிக்கிட்டு வராதான்னு சொல்லி என்னையும் பயக்காட்டி இப்போ வந்திருக்க பேசண்டே பயக்காட்டி விட்டுருப்போம் இருக்க. இப்படி நீ பயக்காட்டினதுனால நேற்று நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? என்ன டாக்டர் அப்படி நேற்று சம்பவம் நடந்துச்சு? கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லுங்களேன், நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அது ஒன்றும் இல்லை பாய், நேற்று ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணேன். அது யூடியூப்பை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பிள்ளை பதறிக்கிட்டு வந்து இந்த நரம்பு இல்லை, சொத்தங்கை பக்கத்தில் உள்ளது இல்லை, பீச்சங்கை பக்கத்தில் உள்ள நரம்பை வெட்டுன்னு சொல்லிடுச்சு. சரி இந்த பிள்ளை சொல்லுதுன்ட்டு சொல்லி நானும் பீச்சங்கை உள்ள நரம்பை வெட்டி விட்டேன். அதே என்ன பார்த்தாக்கா ஹார்ட் கையில் தனியாக வந்துருச்சு. நம்ம கையில் என்ன பயம் இருக்குது? அவன் கொடுத்து வச்சது அவ்வளோ தான். அதோட வந்து அவனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி விட்டுட்டு வந்து சேர்ந்தாச்சு. எப்படியாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் பண்ணலான்னு பார்த்தாக்கா கடைசி வரையும் முடியாது போல இருக்க. இப்படியே தோண்டு பேசிட்டு இருக்காது. நான் எதுக்கு முடியாதுன்னு தெரியுமா? சரி சரி சொல்லிட்டோம், எதுக்கு முடியாதா? இன்னைக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண இருந்த பேசண்ட் எந்த ஜோடி போயிட்டு அதை சொன்னது தான் வந்தேன். அவன் கிடக்குறான் ஓடுகாலி பையன், பொழைச்சி போறான் விடு. அதான் பாய் வந்திருக்காரா, இன்னைக்கு வர வச்சு பாத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க பாய், உங்களுக்கு என்ன பண்ணுது? எனக்கு இந்த தொப்பையை குறைக்கலான்னு வந்தேன். நீங்களும் சொல்றதை பார்த்தாக்கா எனக்கு வந்து ஈரக்குலையெல்லாம் நடுங்குது. அதான் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இல்ல பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு யோசனை வருது எனக்கு. இப்போ இது ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் பாய். நீங்க டெய்லி வாக்கிங் போனாலே உங்களுக்கு தொப்பையெல்லாம் சரியாயிரும். நடந்தேவா வாக்கிங் போகணும் டாக்டர்? உங்களுக்கு நடக்கிறதுக்கே அழிப்பா? அப்படின்னாக்கா ஒன்று பைக்ல போயிட்டு வாங்களா டெய்லி வாக்கிங்? எனக்கு பைக் ஓட்ட தெரியாதா டாக்டர்? என்ன டாக்டர் பாய் என்ன சொல்றாரு? பாய் ரெடி பண்ணிடலாமா? ஆமா பாய் ரொம்ப சலிப்பா சொல்றாப்புல, நடந்தவே வாக்கிங் போகணுன்ட்டு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை வயிற்று ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கணுன்ட்டு. இன்னைக்கு எப்படியாவது வயிற்ற கிழிச்சு பார்த்துருவோம். நீ என்ன பண்றா? பாய்க்கு வந்து மொட்டையெல்லாம் அடிச்சு ஆப்ரேஷன் தட்டு கொண்டு வந்துரு. இன்னைக்கு நம்ம வயிற்ற கிழிச்சு பார்த்துருவோம். என்ன இது வயிற்ற கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ண புரியலாம்?